டிவோர்ஸ் முக்கியமாக வந்து இந்த டாபிக் வந்து இந்த 2-3 நாளாக வந்து பயங்கரம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயம் வந்து அந்தளவுக்கு பரபரப்பாக இருக்காது. பட் அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், கண்ட்ரோல்னு சொல்லிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து என்னென்னா டிவோர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து சும்மா வந்து ஓகே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த நியூஸ் வந்து வச்சு நான் ஆக்சுவலாக திரும்ப ஏதோ வந்து ரூமர் போல் இந்த மாதிரி வந்து ஒன்று இவங்களுக்குள்ளேயே வந்து சும்மா வந்து ஏதாச்சும் மீம்ஸ் போட்டுக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ரூலிங் பார்ட்டி வந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆக்சுவலாகவே வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆகியிருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து அதை பற்றி பேசணும் தான் இந்த வீடியோவுக்கும் எனக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த கண்டென்ட்டுக்கும், பிகாஸ் என் வயசுக்கும் இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஜ் கேப் இருக்குது. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் பேசணும். பட் எனக்கு ஒரு சில பல அன்பாப்புலரான ஒப்பீனியன் இருக்குது. பிகாஸ் பிஹைண்ட் நான் ரிசர்ச் பண்ணேன் ஏன்டா அப்படி இந்த வந்து ஏன்னா வந்து இப்போ ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா இந்த செலிபிரிட்டிஸினுடைய டிவோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளால் வந்து பார்க்க முடியுது, எல்லாமே கசன்னு கூறப்பட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி, அட் த சேம் டைம் வந்து தாவேக்கான்ற மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் அப்படின்றதுனால இது இன்னுமே சென்சேஷனல் ஆகிடுச்சு. எல்லா பக்கமுமே அதான் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் என்னுடைய அன்பாப்புலரான ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்ல, என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பிஓவி, எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தில் எனக்கு வந்து தெரிஞ்ச நான் ரிசர்ச் பண்ண விஷயத்தை வந்து ஜஸ்ட் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஹாய், திஸ் இஸ் மீ கரண் அண்ட் வெல்கம் டு த அனதர் நியூ சீரீஸ் ஆஃப் அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எப்போ ரொம்ப காலமாகவே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஹைண்ட் அது என்னது 2 பேருக்குமே பிடிக்காமல் வந்து பிரியறது தான் அந்த டிவோர்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணேன் இதுக்கான பிஹைண்ட் த ரீசன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் வந்து இந்த விஷயங்கள் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா இவங்களை பிடிக்கலனாலுமே கூட சேர்ந்து வாழு அப்படின்றது தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றது இந்த முறப்பட்ட படத்துலையுமே சரி, அந்த காலத்தில் புராணங்கள்லையுமே சரி, எல்லாத்துலேயுமே வந்து அதுதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால வந்து அந்த விஷயத்தில் வந்து இந்தியா அப்படின்றது வந்து ரொம்பவுமே வந்து பின்தங்கி, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியான டிவோர்ஸ் ரேட் உள்ள ஒரு கண்ட்ரியாக வந்து இந்தியா இருக்குதுன்னு வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து இப்போ ஏன் வந்து அதிகமாக வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்குது, அரைஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கிராஜுவலாக ஆகுது, வருஷத்துக்கு வந்து ஆகிட்டே இருக்குது. அது முக்கியமாக வந்து இந்த ரூரல் ஏரியாஸ்லையும் அர்பன் ஏரியாஸ்லையும் கம்பேரிட்டிவ்லி அர்பன் ஏரியாஸில் ஊறப்பட்டது இருக்குது. ரூரல் ஏரியாஸில் பிடிக்கலனாலுமே வந்து கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கு வந்து போக தேவையில்லை. இது எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து தெரில. ஏன்னா தட் மீன்ஸ் வந்து டிவோர்ஸ் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர் சம்திங் வந்து எங்கேயாச்சும் விவாகரத்து அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் சம் ரீசன்ஸ் டவுரியாக இருக்கலாம், அவர் வந்து பிடிக்காததாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பட் இது பொதுவெளியில் எப்போ வரும் அப்படின்னா யாராச்சும் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஃபிகராக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து வராங்க அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அப்படின்றக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து தனுஷ்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், அப்புறம் ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலராக இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு, என்னடா ஆச்சு, இத்தனை நாள் இருந்தாங்க, இத்தனை வருஷம் இருந்தாங்க, திடீர்னு ஏன் அந்த டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்குன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்து இருந்துச்சு. எனக்கு அது சுத்தமாக வந்து ஏனே தெரில. டிஃப்ரெண்ட் ஏன்னா இது வந்து ஒரு 2 வருஷத்தில் நடக்குது, ஒரு 3 வருஷத்தில் நடக்குது. இது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு லிட்டரலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் இருக்கும். 10-15 வருஷம் கழிச்சு ஏன் அப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து ஊறப்பட்ட ஃபெமிலியரான ஃபேஸஸ் வந்து நிறையா இந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு பார்த்த வரைக்குமே வந்து எதுக்கு ஏன்னடா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகிட்டிங்க, அதுக்கப்புறம் என்னடா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய டிவோர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்காக வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணவர் ஏன் வந்து டிவோர்ஸ் ஆனார், ஏன் அப்படின்றதுலாம் தெரியல. அது அவங்களோட பர்சனலான விஷயமா இருந்தாலும் இது ஏன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து நானும் வந்து போய் வந்து ChatGPT கிட்டே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டேன், என்னதுரா இருக்குது. பிகாஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அவங்க ஊறப்பட்டது சொன்னாலும் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவன் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து சொன்னான். அது இருந்தாலுமே வந்து எனக்கு என் மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு. முக்கியமாக இந்த விஜய் அவர்கள் பண்ணது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பேக்லாஷ் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து திரைத்துறையில் இருந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா அது வேறு மாதிரி ஹேண்டில் ஆகிருக்கும். இப்போ அவர் வந்து பொதுவெளி பாலிடிக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இறங்கினதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு அடி மேலே அடி, ஊறப்பட்ட அடி விடுது. இதோடு சேர்ந்து இன்னொன்று என்ன அப்படின்னா டிவிக்கு தொண்டர்கள், தாவேக்காவில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க. முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து பொதுவெளியில் கொண்டு வரக்கூடாது. அதை தான் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எதிர்கட்சியாக இருந்தாலுமே அதுதான் வந்து ஆசைப்படுவாங்க. உங்களோட இமேஜை வந்து தொண்டர்களை சேர்ந்து கெடுக்கிறாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அண்ணா நீங்கள் விட்டு வாங்கினா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படா ஒரு அண்ணனை கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள்? அது எனக்கு புரியவே இல்லை. அந்த போஸ்ட் நான் வேணா உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறது என்ன கன்றாவிடாதுன்னு இருந்துச்சு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு
நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலைப்பா. ஏன்னா வந்து நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற பேரில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற பேரில் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஃபார் எனி ரீசன். அது முக்கியமாக இந்த சன் தொலைக்காட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு பின்னாடி. என்ன அப்படின்னா வந்து கரப்ஷன், தட் மீன்ஸ் வந்து கரப்ஷன் தாண்டி வந்து இந்த கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸினுடைய அவ்வளோ பெரிய இஷ்யூ இருந்துச்சு. ஒரு சிங்கிள் கவரேஜ் கூட இல்லை. ஏன்னா அவங்களோட இதை வந்து பண்ணுறது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. விஜயை போட்டு அடிக்கணும் முடிவு போட்டாங்க, காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறானுங்க. எந்த பக்கம் வந்துருக்குன்னா அடி சூர் அடி வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஒன்று இவங்க தாவேக்கா சைட்லேருந்து அமைதியாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பேசாதீங்க. யார் அஃபோர்ஸ் பண்ணணும் அவங்க அஃபோர்ஸ் பண்ணணும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்து விஜயை டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். நீங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நாங்கள் வந்து அது ஏன் இந்த மென்டல் தனமான விஷயம்னு எனக்கு வந்து தெரில. ஸோ டிவோர்ஸ்குள்ளே போய் அப்படி வந்து போயிடுச்சு. சரி, ஓகே. அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் இது நமக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு 10-20 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தான். ஸோ நான் அது உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். தட் மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. என்னோட மூளை கேட்டினதை நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அப்படின்றதுனால வந்து இந்த டிவோர்ஸ் அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு சரி தப்பு அப்படின்றதுக்குள்ளே போக வரல. பிகாஸ் எனக்கு அந்த ஏஜும் வந்து கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அடல்ட் அப்படின்றதுனால வந்து நான் வந்து மேஜர் அப்படின்னால இதை வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து பார்க்குறேன். வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் அப்படின்னு தெரியல. இந்த சேம் டைம் வந்து எல்லா பக்கமும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து இதில் வந்து அஜித் இழுக்காதீங்க, இதில் வந்து அது இழுக்காது, இது இழுக்காதீங்க, சம்மந்தம் இல்லாமல். அது ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து இவங்க லோகேஷ் கனகராஜ் வெங்கட் பிரபுவையும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து அது ரியலான ஒரு கம்ப்ளைண்ட்டானு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா கிராஸ் செக் பண்ணல, ஃபேக்ட் செக்கே பண்ணலன்னு வச்சுக்காங்களேன். இவங்க டேரெக்டாக வந்து த்ரிஷாவை தான் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்லி உரப்பட்ட மீம்ஸாக இருக்கட்டும் கசகசன்னு வந்து போட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி பண்ணாதீங்கடா. ஒன்று என்னன்னே தெரியாமல் நீங்கள் ஏன் வந்து அதுக்குள்ளே போகிறீங்க, எதுக்கு அந்த கருமமெல்லாம் பண்ணுறீங்கன்னே எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியல. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து ஒரு டைம் மேலே வந்து அது இல்லை, அவங்க அந்த ஒரு பர்சன் வந்து கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் அந்த ப்ராப்ளம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு இங்கே அப்பாலஜைஸ் பண்ணி ஆக போகுது. பேர் கெட்டது தான். அது என்ன விஷயம்லாம் தெரில. அவங்க சங்கீதா அவர்கள் வந்து அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் அதை பற்றி நான் ரிசர்ச்சும் பண்ணலன்னு வச்சுக்காங்களேன். சொன்னாங்க. பட் எனக்கு அதை பற்றி ஒரு மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவும் ஃபிஷியாகவும் வந்திருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்தளவுக்கு ஏன் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்கன்ற இன்னொரு கேள்வியும் இருக்குது. பிகைண்ட் த பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் இருக்குமான்றதும் தெரில. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயினான மோட்டிவ் தான். அதனால தான் வந்து நான் 10 ஆங்கிள் வந்து யோசிக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இல்லை அப்படின்னா வந்து இந்த டைமில் பண்ணால் தான் வந்து அவரோட பேர் அடி வாங்குன்றதுனால பண்ணுறாங்களா, இல்லை எனக்கு என்னன்னே தெரில. இதில் வேறு சுசித்ரா அந்த அம்மா வேறு வந்துட்டு கசன்னு என்னதையோ உளறிக்கிட்டு இருக்கு. விஜய் கையில் கிடைச்ச தங்கத்தை காலால் ஒத்தச்சு தள்ளியிருக்கான் விஜய். விஜய் ட்ரிஷா நிஜமாவே பாரு கமரு தான்யா. கமரு தான் விஜய். ஆக்சுவலா பாரு ட்ரிஷா, கமரு விஜய். இது ட்ரிஷா வந்து சாண்ட்ரா என்கிற சங்கீதாவை உதச்சு தள்ளின தருணம் இது. பின்னாடில இருந்து விஜயும் சேர்ந்து உதச்சிருக்கான். ட்ரிஷா கீ கொடுத்ததுதான் விஜய் வீட்டுக்கு வந்து சங்கீதாவை அசிங்கமா அடிச்சிருக்கான். அன்னைக்குதான் பேக்ஸ் பேக் பண்ணி அவ கிளம்பி போயிருக்கா. இந்த மாதிரி எனக்கு நடந்ததுன்னு ஜெயம் ரவி கதர்னப்போ கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. சங்கீதா எங்கேருந்து கதருவாங்க? ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா அவங்களுக்கு? கிடைக்காது ப்ரோ. அதுக்கு மேலே வந்து இருக்குது. சரி, ஓகே. நம்ம வந்து சைக்காலஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவன் கொடுத்த அசம்ஷன் பண்ணி, ஏன்னா நான் கேட்டிருந்தேன் ஃபுல்லாக வந்து டீப் ரிசர்ச் பண்ணி கொடுடா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அவன் வந்து ஒரு 10-20 வந்து கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே மிஸ்மேட்ச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். The people marry with certain expectations, career, intimacy, lifestyles, and when reality differs, the gap creates resentment. Good for short montage, expectation versus reality clips. அது என்னது ரொமான்டிக் versus ரியாலிட்டி அப்படின்னு வந்து போட்டிருக்கான். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். நான் சொல்கிறது எல்லாமே வந்து அவன் கொடுத்தது தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா இதை நான் வந்து ஒரு ஆதாரம் இல்லாமையோ இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அது எனக்கு தான் வந்து பேக்லாஷ் ஆகும். ஸோ ஜஸ்ட் இது ஒரு ஒப்பீனியன் மாதிரி இருக்கட்டுமே. இந்த மாதிரி இதுதான் திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா வந்து மேக்ஸிமமாக வந்து இந்த டிவோர்ஸ் அப்படின்றது ஒன்று கேரக்டர் பிடிக்காமல் இருக்கும், இல்லை சைக்காலஜிக்கலாக இருக்கும், இல்லை மென்டலான ஹெல்த், தட் மீன்ஸ் வந்து மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டதாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒன்று ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி சேடிஸ்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து அதெல்லாம் கேரக்டருக்குள்ளே வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து பசங்க சைடில் வந்து தட் மீன்ஸ் வந்து மேல் சைடில் வந்து டவுரி கேட்டு பண்ணலாம். அதுக்கு திருப்பூர் ஒரு சம்பவம் வந்து அது ஒரு சாட்சி. ஸோ அப்படின்றதுனால அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் சைக்காலஜிக்கலாக வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மிஸ்மேட்ச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. செகண்ட் என்னென்னா கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், கான்ஃப்ளிக்ட் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் ரெக்யூரிங் ஃபைட்ஸ் தட் ஆர்ன்ட் சால்வ் escalate into a chronic hostility, communications and conflict resolution
மேட்டர் எ லாட். கம்யூனிகேஷன் பிரேக் அவுட் ஒரு மாதிரி வந்து தவறான கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் இதில் ஒவ்வொன்றா வந்து படித்து காமிட்டு நான் அப்படியே வந்து லைனாக வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சிங் எக்கனாமிக் ரோல்ஸ் இது வேணால் வந்து மேஜரான பார்ட் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த டிவோர்ஸஸுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து கேரக்டர் எல்லாமே சரியாக இருந்து இந்த ஃபினான்ஷியல் வைஸில் வந்து வீக்காக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லீவ் பண்ணுறது தான் வந்திருக்கு. ஏன்னா நானே வந்து 2-3 கேசஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த சைட்லலாம் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்றதுனால வந்து இது ஒரு விஷயமாக வந்து கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் சேஞ்சிங் எக்கனாமிக் ரோல்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. அடுத்து என்னன்னா இண்டிவிஜுவலிசம் அண்டு ஹையர் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். யங்கர் கப்புள்ஸ் ஆஃப்டன் ப்ரியாரிட்டைஸ் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் செல்ஃப் growth when marriage limits perceived freedom. Some prefer separation to long unhappiness. ஓகே, இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலிசம் ஹை பர்சனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து மென்டல் ஹெல்த், சப்ஸ்டன்ஸ் மிஸ்இஷ்யூ அண்ட் எமோஷனல் எக்ஸ்ஹேஷன். ஓகே, இதுதான் நான் சொல்லலாம். அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்து ட்ரஸ்ட் பிரேக் கிரவுண்ட், இன்ஃபிடென்ட்லி அண்ட் ட்ரஸ்ட் பிரேக் கிரவுண்ட். எனக்கு கொஞ்சம் வந்து பிளாபர் ஆகுது, காலையிலேருந்து 2-3 வீடியோ எடுத்தனால வந்து பிளாப்னு விளையாடிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஷோ பண்ணுறது என்ன அப்படின்றது அஃபேர்ஸ் ஆஃப் ஆன்லைன் ஃப்ரீ அதெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் டேட்டிங் ஆப்ஸ் இதில் வந்து நிறையா வந்து இப்போ விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த நிறையா பெண்கள் நான் வந்து சொல்கிறேன், எனக்கு என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஓகே ரீல்ஸ் எடுக்கணுன்றதுக்காகவே ஒரு விஷயத்தை வந்து வாங்குறதா இருக்கட்டும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுனாலேயே வந்து நம்ம வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கிறோம், நான் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதை காட்டுறதுக்காகவே சில பல விஷயங்களெல்லாம் வந்து அவங்க வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. விஷயங்கள் நிறைய என்ன விஷயங்கள் அப்படின்னா வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதை வந்து பொழுதன்னைக்கு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கான்ஸ்பிரசி தியரி, இது மேக்ஸிமமாக வந்து நான் கேட்டிருந்தேன். ஏன்னா வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒன்றா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாச்சும் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு வந்து கேட்டப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னா வந்து லிட்டரலாக இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்து மிங்கிலானால வந்து இது மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அது வந்து என்னால் வந்து அக்செப்டபுளாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரில. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஜென்சி அப்படின்றவங்க வந்து அவங்க ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இயர்லி 2K அப்படின்றவங்க இருப்பாங்க, 90s அப்படின்ட்டு இருப்பாங்க. மேக்ஸிமமாக வந்து ஜென்சி, அதாவது 2002, 2005 அதெல்லாம் வந்து இல்லை 2001, 2000 அந்த டைமிங் ஏஜில் இருப்பாங்களே. ஸோ அவங்க தான் வந்து அதிகமாக வந்து இந்த டிவோர்ஸஸ் அப்படின்றத வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் சம்திங் பிளாப்ல எரர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா வந்து கியூரியாசிட்டி தாண்டி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ். ஏன் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த டிவோர்ஸ் ஆஃப் 2 of us? இது என்ன ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன கர்மம்னு எனக்கு தெரில. இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கான முழு காரணம் விஜய் அவர்கள் தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து இதில் எல்லாமே அது லவ் மேரேஜுங்க, அது லவ் மேரேஜ், அதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. 2 பேரும் பிடிச்சி போய் தான் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறீங்க, பில்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க. ஆஃப்டர், அதாவது வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல, ஆஃப்டர் த பீரியட் ஹி ஜஸ்ட் ஒரு டிகேட் மாதிரி வந்து வாழ்ந்துட்டாங்க. டிகேட்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா சங்கீதா அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது எதில் அப்படின்னா வந்து அவர் வந்து அஃபேர் வச்சிருக்காருன்ற விஷயத்தில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்றது எனக்கு வந்து சத்தியமாக தெரில, பட் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு பிளாபரிங் அந்த ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு ஃபுல்லாக வந்து இது என்ன ரிசர்ச் பண்ணாலுமே வந்து அது அவங்களோட ஒப்பீனியன் தான். இது வந்து என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஏன் வந்து பண்ணுறீங்கன்ற ஒரு ரீசன், ஒரு கேள்வியோடு தான் இந்த வீடியோ வந்து முடியுது. பிகாஸ் எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு, இத்தனை வருஷம் இருந்தாச்சு, இதுக்கப்புறம் ஏன் அது கரெக்டாக இந்த டைமில் வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அது. ஸோ அப்படின்றதுனாலேயே வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், என் சேனலே வந்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ பொலிட்டிஷியனாக. பட் அவரோட பர்சனல் லைஃப்பில் யாருமே வந்து தலையிட்டதில்லை. அட் த சேம் டைம் வந்து இந்த தலையிடுற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அவங்களோட க்ளோசஸ்ட்டோ அவங்களோட இதோ கிடையாது. நாம் ஒரு ஜஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு காமன் மேன் அப்படின்றதுனால அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் மொத்த சோஷியல் மீடியாவும் மொத்த ஊடகங்களும் சேர்ந்து வந்து அவரை போட்டு வந்து பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த டிஎம்கே அவங்களுடைய சேனல்ஸாக இருக்கும்ல, ஸோ அவங்களாம் வந்து போட்டு வந்து விஜய் பேஷ் பண்ணாத இடமே வந்து கிடையாது, போட்டு அடி பொழங்க என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால எனக்கு வந்து தெரில. ஸோ அதனுடைய ஆதங்கத்தினால தான் வந்து நான் சொன்னேன், ஆஸ் அன் அ பொலிட்டிஷியன் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஆஸ் அன் அ பர்சனல் லைஃபுக்குள்ளே வந்து போகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது தெரியாமல் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் டிவிகே என்னுடைய தொண்டர்களுமே வந்து கிறுக்குத்தனமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து அவருக்கு தான் வந்து திரும்ப பேக்லாஷ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் நான் வந்து விஜய் அவர்களுக்கு மேலே வந்து ஒரு
சின்ன ஒரு இது ஏன் அப்படின்னா இவ்வளோ அடி வாங்கக்கூடாது ஒரு மனுஷன் அப்படின்னு. ஏன்னா வந்து வேலூரில் வந்து ஒரு இது வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே வந்து தவறான மிஸ்கன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்து அது மேலே கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆஃப்டர் அது முடிஞ்ச உடனே வந்து எலெக்ஷன் இன்னும் ஒரு மாதத்தில் வச்சுட்டு ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இது கிழுவரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மாவட்ட செயலாளர் அது இதுன்னு உரப்பட்டது வந்து இருக்குது. தட் மீன்ஸ் வந்து இன்னும் வந்து எலெக்ஷன் ஒர்க் வந்து இன்னும் அவர் வந்து ஒழுங்காக பண்ணலைன்றது ஒரு விஷயம். ஸோ அப்படின்றதுனால கரெக்டாக ஏன் இந்த டைமில் போய் வந்து கொடுக்கணுன்ற இன்னொரு கேள்வியும் இன்னொரு ஆங்கிளும் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவருக்கு தான் இந்த வீடியோ வந்து போட்டது. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னடா இப்படி போட்டு அடிக்கிறானுங்க எல்லா பக்கமுமே. ஆஸ் அ பொலிட்டீஷியனாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரைட்ஸ் இருக்குது. பட் ஆஸ் அ பர்சனல் லைஃப்குள்ளே ஒருத்தங்க வந்து இன்னொருத்தன் பர்சனல் லைஃபுக்குள்ளே எப்படா போய் வந்து பண்ணுறது. நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து முடிஞ்சு அவர் ஒரு பர்சன் வருவார். இல்லைனா அப்படின்னா வந்து அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மென்டல் ப்ரெஷர் தான் ஆகும்னு நான் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து என் சேனலில் இருக்கும், உள்ளே போய் பாருங்கள். நிறைய யாப் பண்ணி வச்சுருப்பேன். இன்னும் அடுத்தடுத்து அன்பாப்புலர் ஒப்பீனியன் நிறையா வந்துகிட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.